Assalamualaikum friends, welcome to Hasis Recipes Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கடைகளில் வாங்கக்கூடிய டேஸ்ட் மேக்கர் நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த டேஸ்ட் மேக்கரை நம்ம 2 மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த 2 மசாலாவை வச்சு 2 விதமான ரெசிபீஸும் நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம சொல்லக்கூடிய சின்ன விஷயம் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படிங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் 1/4 கப் அளவுக்கு முழு மல்லி ஆட் பண்ணிக்கிறலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக ஆட் பண்ணிக்கிறாதீங்க, அப்புறம் கசப்பு டேஸ்ட் வந்துடும். 2 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். பட்டையை குட்டியாக உடச்சி போட்டுடலாம். கிராம்பு 6 பீஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 5 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பொருட்களையுமே நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கிடலாம். ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா தீஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதோடைய டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போது நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறணும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமேல ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை கொரகொரப்பான பவுடராக நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எந்த அளவு அரைஞ்சிருக்கு அப்படின்னு. இந்த அளவு நமக்கு அரைஞ்சால் போதும். இப்போ நம்ம மற்ற பொருட்களை ஆட் பண்ணிக்கிறலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறலாம். நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கிறலாம். நான் சாதாரண வீட்டில் உள்ள மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கிறலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பவுடர் ஆட் பண்ணிக்கிறலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பவுடர் ஆட் பண்ணிக்கிறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம். உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக டேஸ்ட் பண்ணிட்டு கூட ஆட் பண்ணிக்கிறலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பவுடர் ஆட் பண்ணிக்கிறலாம். உங்கள்கிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா தக்காளி பவுடருக்கு பதிலாக ஆம்ச்சூர் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பவுடர் எல்லாமே நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணது தான். இது எப்படி நம்ம ஈஸியாக வீட்டிலையே செஞ்சு 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு நம்ம டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த 4 பேசிக் மசாலாஸை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் இன்னும் அதிகமான மசாலா ரெசிபீஸும் சீசனிங் ரெசிபீஸும் அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளுடைய மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவு நீங்கள் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஃபஸ்ட்டு மெத்தட் டேஸ்ட் மேக்கர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம நிறையா ரெசிபீஸ் பண்ணலாம். இது கூட்டு பொரியல் வறுவலுக்கு ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம டேஸ்ட் மேக்கரை வச்சு என்னென்ன ரெசிபீஸ்லாம் பண்ணுவோமோ எல்லாத்துக்குமே இந்த மசாலாவை பயன்படுத்தி நம்ம செய்யலாம். டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நம்ம எந்த அஜினோமோட்டோவுமே ஆட் பண்ணலை, நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்ணலை. நம்ம வீட்டிலையே ரொம்ப ஹெல்த்தியான முறையில் நம்ம செஞ்சுருக்கோம். இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபீஸ் நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இந்த மசாலாவை பயன்படுத்தி எப்படி ஒரு சூப்பரான வறுவல் பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம்.
2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேலு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிடலாம். ஜீரகம் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமேலு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு, கண்ணாடி பதம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரு 2 உருளைக்கிழங்க நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தான் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கிழங்கு கொஞ்சம் நல்லா வேகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் சுருண்டு வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள், 3/4 பாகம் வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கிடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அது நல்லா குக் ஆகி நல்லா சுருண்டு வரும். அதுக்கப்புறமேலு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இனி கடைகளில் வாங்காதீங்க, வீட்டிலையே ஈஸியாக இது போல் மசாலா ரெடி பண்ணி நீங்கள் விதவிதமாக நீங்கள் டேஸ்டியாக செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த மசாலாவை ட்ரை பண்ணி நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. இந்த மசாலாவை பயன்படுத்தி இந்த வறுவல் மட்டும் கிடையாது, நீங்கள் பொரியல், கூட்டு, வறுவல்னு நம்ம விதவிதமாக பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்த மசாலா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பவுடர் ஆட் பண்ணிக்கிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பவுடர் ஆட் பண்ணிக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பவுடர் ஆட் பண்ணிக்கிடலாம். தக்காளி பவுடருக்கு பதிலாக ஆம்ச்சூர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய 2வது மெத்தட் பவுடரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவை பயன்படுத்தி நம்ம நூடுல்ஸ், சேமியா, பாஸ்டான்னு நம்ம நிறைய விதவிதமாக நம்ம பண்ணலாம். இந்த மசாலாவை செய்கிறதுக்கு நமக்கு 5 நிமிஷம் கூட தேவைப்படாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே நம்ம இந்த மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டேஸ்ட்டுக்காண்டி டேஸ்ட்மேக்கர் கடைகளில் வாங்காமல் இது போல் நம்ம ஈஸியாக வீட்டில் நம்ம செஞ்சு வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா இது 100% நமக்கு ஹெல்த்தியானது. இந்த மசாலாவை பயன்படுத்தி எப்படி ஒரு டேஸ்டியான நூடுல்ஸ் நம்ம செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானவனையும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடலாம். என்கிட்ட ட்ரையான கருவேப்பிலை தான் இருந்தது. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கிடலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிடலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனவனையும் நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கிடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினோனையும் ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட நீங்கள் பீன்ஸ், குடமிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். இது கொஞ்சம் நேரம் வேகணும். வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா நீங்கள் இதை விட கூடவோ குறைவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும்.
இப்போ நம்ம தேவையான அளவு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது செய்கிறதுக்கு நான் பிளெயின் நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வேக வச்சு இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலா ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேலு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். லோ ஃப்ளேமில் குக் பண்ணும்போது தான் நல்லா மசாலாலாம் நூடுல்ஸில் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நூடுல்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. ஃபைனலாக நம்ம மல்லி இலை தூவி இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான நூடுல்ஸ் நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நம்ம கடைகளில் டேஸ்ட்டுக்காண்டி மசாலா வாங்காமல் இது போல் ஈஸியாக வீட்டிலையே செஞ்சு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவோ அஜினோமோட்டோவோ ஆட் பண்ணலை. அதனால் 100% இது ஹெல்த்தியானது. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நூடுல்ஸில் நீங்கள் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான 2 விதமான மசாலா எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.